ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஒன்றும் இல்லை, நான் 10th புக்கை புரட்டிகிட்டே இருந்தேனா, அப்போ இந்த ஒரு கவிதை பலார்னு என் கண்ணில் பட்டுச்சுங்க. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும் இல்லையா? அதை அந்த வீடியோ உங்களுக்காண்டி. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, முகப்புத்தக வலைநிலை, அதாவது இந்த ஃபேஸ்புக் அதெல்லாம் ஆன்லைன் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிறத பற்றி சூப்பராக எடுத்து சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெபோரா பெர்னாந்த். இவரது இலங்கை தமிழ் கவிஞர். அப்படின்னு அந்த கவிதையில் இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். முகம் தெரியா நபரிடையே இனம் புரியா உறவுமுறை, நட்பெனும் சங்கிலிக்குள் நாடெல்லாம் சங்கமிக்கும், வாடிக்கை செய்பவரின் கேளிக்கை கூத்துகளை வேடிக்கை பார்ப்பதனை வாழ்க்கை என கொண்ட பலர், தேடியுமே கிடைக்காத தேசம் கடந்த உறவுகளை இணையத்தின் தேடலினால் நிமிடத்தில் அறியும் சிலர், பகடிகளின் பகிர்ந்தளிப்பும் விருப்பத்தின் தெரிவிப்பும் கருத்துகளின் பரிமாற்றம் தினமும் இங்கு இடம்பெறுமே. பலர் அறிந்த பாடல் வரியும் பகல் உணவின் சுவையினையும் பாட்டி தந்த பரிசனையும் பறைசாற்றும் வாய்ப்பிதுவே. புகைப்படத்தில் தெரிந்த முகம் பார்த்ததும் ஓர் புன்சிரிப்பு, உரையாடல் செய்கையிலே அர்த்தமற்ற கலகலப்பு, பரீட்சைக்கு முன்தினமும் புத்தகத்தை திறவாதோர் பரீட்சையின் நொடி வரைக்கும் திறந்து வைப்பதுதொன்றோ, புத்தகத்தின் மத்தியிலே மயிலிறகை வைத்தவர்கள் முகப்புத்தகத்தை திறந்தவுடன் உணர்வுகளை வைப்பது ஏனோ. நல்லா இருக்குல்லங்க? இந்த மாதிரியான புத்தகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம லேர்ன் வித் தீப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.